கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் 18 வசனம் 17. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சிறு பிள்ளைகளைப் போல வாழ வேண்டும். லூக்கா 18:17 எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. சிறு பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது அவர்கள் கள்ளம் கபடமற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய இருதயம் சுத்தம் உள்ளதாயிருக்கும். அவர்கள் சில வேளைகளில் அடம் பிடித்தாலும் பின் நாம் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். அவர்களுடைய இருதயத்தில் வஞ்சனை இருக்காது. அவர்கள் இருதயத்தில் ஒன்றை வைத்து வெளியே வேறு விதமாய் வாழ மாட்டார்கள். அவர்கள் மாசற்றவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தபோது சீஷர்கள் அவர்களை அதட்டினார்கள். அப்பொழுது இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இருதயத்தை சுத்தமுள்ளவர்களாய் காத்து அவர் விரும்புகிறபடி சிறு பிள்ளைகள் எப்படி நமக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களோ அதே போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருப்போமானால் கர்த்தரை நாம் தரிசிக்க முடியும். ஆகவே சிறு பிள்ளைகளைப் போல கபடற்றவர்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல வாழ, அது நிமித்தமாய் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நாங்கள் வாழ வேண்டிய விதத்தை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு போதித்து உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.